வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. பிரியாணி கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 2 விசில் வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. கரண்டியை வச்சு இந்த மாதிரி கத்திரிக்காயை மசிச்சு விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த பிரியாணி கத்திரிக்காய் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் எள்ளு, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை இதை பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் ரெடி. நீங்கள் இதை எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக பிரியாணி கூட அல்டிமேட்டாக இருக்கும்.